ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு, அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/2/2026 ஸ்ரீசக்தி SS 506க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி ஏ போர்டு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்முடைய ஏபிசி போர்ட் ரிசல்ட் நண்பா. இது செவ்வாய் டு செவ்வாய்க்கு ஒரு ட்ராவுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து நம்மளுக்கு 988 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 507, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 137 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாயோடைய நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பார்த்திங்கன்னா நான் வந்து லைன் சீரியல்னு கொண்டு வந்திருக்கேன் நண்பா. லைன் சீரியல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5ன்னு வரும். அப்படி இல்லாட்டினா 1 3 5 7ன்னு வரும், அல்லது 2 4 6 8 இந்த மாதிரி வர்றது தான் லைன் சீரியல்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்மளுக்கு இந்த ட்ராவலில் கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த ட்ராவலில் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. அதனால் யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்முடைய செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் நண்பா. இங்கே நான் வந்து 173லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இதில் நீங்கள் நம்ம ஏ போர்டுக்கான வீடியோ தான் போட போகிறோம். அதனால் இதில் ஏ போர்டில் வந்திருக்க நம்பர்ஸை ஃபுல்லாகவே கவனிங்க. நான் இங்கே 173லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே ஒற்றைப்படை. ஸோ இங்கே நான் வந்து சீரியல் நம்பர்ஸ்னால் என்ன, லைன் சீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ சீரியல் நம்ம இங்கே எழுதிடலாம். லைன் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 1 3 5 7 9, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 0 2 4 6 8. ஸோ இதுதான் நம்மளுடைய லைன் சீரியல். இதுபடி தான் நம்மளுக்கு ஏ போர்டில் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே வந்து நம்மளுக்கு 1 இருக்குது. ஏ போர்டில் 173 ரிசல்ட்டு. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 592 ரிசல்ட்டு. இதில் கவனிச்சிங்கன்னா ஏ போர்டில் இருக்கிறது 5. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 345 அப்போ இங்கே நம்மளுக்கு இருக்கிற ரிசல்ட் இப்போ கவனிச்சிங்கன்னா 3. அப்போது 1 5 3. அப்போ இதில் இந்த 3 ட்ராப்லையும் நம்மளுக்கு ரிமைனிங்கில் இருக்கிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3 5 7 9 ரிமைனிங்கில் இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 6 9 9 இந்த இடத்துல நம்மளுக்கு ரெட்டப்படையில் வந்திருக்கு. அப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு நில். அதுக்கடுத்த ரிசல்ட்டை கவனிங்க, 137 இந்த இடத்துல ஏ போர்டில் இருக்கிறது 1. அதுக்கடுத்ததான் 507 இந்த இடத்துல ஏ போர்டில் இருக்கிறது 5. அதுக்கடுத்து வந்த ரிசல்ட் வந்து 988 இந்த இடத்துல இருக்கிறது 9. அப்போது இந்த 3 ட்ராவை கணக்கு பண்ணும்போது நம்மளுக்கு 1 5 9 இருக்குது. மிஸ்ஸிங் ஆகியிருக்கிறது வந்து 3 7 மிஸ்ஸிங். அப்போது இதில் வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு 3 தடவைக்கு ஒரு தடவை நம்மளுக்கு மாறுபடுது. ஆனால் இது இந்த ட்ராவலில் நம்மளுக்கு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே நம்மளுக்கு 7 9, இங்கே 3 7 இருக்கிறதுனால 3 வந்து நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. 3 நம்மளுக்கு இங்கே ஏற்கனவே அடிச்சிருக்காங்க. அதனால் 3 இங்கேருந்து நம்மளுக்கு விடுபடுது. அடுத்து இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 9 7க்கு நம்மளுக்கு 9 இங்கே நம்மளுக்கு ரிசல்ட்டில் அடிச்சிட்டாங்க. அப்போது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 மட்டும்தான் காமனாக இருக்குது. 7 மட்டும்தான் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது. 7 மட்டும்தான் இன்னமும் நம்மளுக்கு ஏ போர்டில் வரலை. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரா நம்மளுக்கு 7க்கு சான்சஸ் இருக்குது. மறுபடியும் ஒற்றைப்படை இறங்குறதா இருந்துச்சுன்னா 7க்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இங்கே 3 ட்ரா ஒன்ஸ் வந்து மாறுபடுதே, அப்புறம் எப்படி நம்மளுக்கு இங்கே 7 வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரா 7 வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக 2 தடவை சி போர்டில் 7 எடுத்திருக்காங்க நண்பா. 137 அப்போவும் நம்மளுக்கு 7, 507 அப்போவும் நம்மளுக்கு 7. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க, 8 9ன்னு சொல்லிட்டு லைன் சீரியல் பண்ணிடுறாங்க. அப்போது இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு 7 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஒரு வேளை 7 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் 7உடைய சிந்தட்டிக் நம்பர்ஸ் வந்து 4 நண்பா. அந்த ட்ராவில் 7 அல்லது 4. ஒரு வேளை இங்கே நம்மளுக்கு 7 நிற்கலைன்னா இங்கே நம்மளுக்கு 6 அடிச்சிருக்கிறதுனால 6 மாதிரியே நம்மளுக்கு இந்த இடத்துல நம்பர் அதாவது ரெட்டப்படையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவர் ரெட்டப்படையில் வரதா இருந்தால் இங்கே 7ங்கிறதுனால 6க்கு அப்புறம் 7, 6க்கு பின்னாடி போனோம்னா 5 ஏற்கனவே உள்ளே வந்துட்டதுனால ரெட்டப்படைப்படி நம்மளுக்கு 4 தான் நிற்கணும். அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 7 அல்லது 4 தான் நிற்கணும். இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 7 அல்லது 4. 7 அல்லது 4 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். இந்த நம்பரை நான் எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத இங்கே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஏ போர்டு நம்பர் வச்சு தான் இந்த ட்ராவுக்கான ஏபிஏசி பார்க்க போகிறோம். இந்த 7 அல்லது 4 ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏபிஏசி. ஏபிஏசியை பொறுத்த வரைக்கும் 7-1 4-5 4-8 7-0 4-0 4-1 7-2 7-3. ஸோ இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏபிஏசி. ஸோ இது எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்மெட்டில் தான் எழுதியிருக்கேன். அதனால் எல்லாத்தையும் குழப்பிக்காதீங்க. வேணும்னா நீங்கள் இதை வந்து எல்லாமே பெய்ஸ் தான். ஆனால் போர்டாக நான் பிரிக்கும்போது இதை வந்து ஏபியில் வந்து 7-1 4-8 4-0 7-2ன்னு எடுத்திருக்கேன். ஏசியை பொறுத்த வரைக்கும் 4-5 7-0 4-1 7-3 கொண்டு வந்திருக்கேன். இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இது நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ட்ரா ஏ போர்டு ஹிட் ஆச்சுன்னா நம்மளுக்கு இதிலேருந்து பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆல் போர்டில் ஹிட் ஆனாலும் நம்மளுக்கு இதிலேருந்து ஏபிஏசி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெய்ஸ். ஸோ இந்த ட்ராவுக்கான ஏபிசி போர்டு பாக்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஏபிசி ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 அல்லது 7 ஹிட் ஆச்சுன்னா 7-1 7-0 7-3-0 7-8-5 4-8-1 7-9-0 4-9-5 4-5-2 4-5-0 4-5-1. இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். இந்த ட்ராவில் நம்மளுக்கு பாக்ஸ் நம்பராக 10 நம்பர்ஸ் எப்போதும் போல் கொண்டு வந்திருக்கோம். இது நம்மளுடைய ஏ போர்டு நம்பர் வச்சு தான் கொண்டு வந்திருக்கோம். உங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்திங்க. இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பருடைய கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது, வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவுக்கான ஏபிசி போர்ட் பாக்ஸ் இதுதான் நண்பா. 7-1 7-0 7-3-0. அதே மாதிரி 7-8-5 4-8-1 7-9-0 4-9-5 4-5-2 4-5-0 4-5-1ன்னு கொண்டு வந்திருக்கோம்.
ஏன்னா லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் வந்து டபுள் அடிச்சிருக்காங்க, 9 டபுள் 8ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு டபுளுக்கு அப்புறமும் நம்மளுக்கு வந்து அடுத்த டபுள் வரல. எப்போதுமே ஒரு தடவை டபுள் வந்துச்சுன்னா அடுத்த தடவை டபுள் வரலன்னா அடுத்த ரிசல்ட்டில் நம்மளுக்கு டபுள் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு 3 தடவையும் டபுள் இறக்கியிருக்காங்க, 3 தடவையும் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த நம்பர் வரலை. ஒரு வேளை இந்த ட்ரா நம்மளுக்கு டபுளாக இருந்துச்சுன்னா 7ஐயும் 4ஐயும் வச்சு தான் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வேணும்னா அதை நம்ம இங்கே எழுதலாம். if game double guessing double 4 double 7 அல்லது 4x 7x இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா கெஸிங் எதுவும் பிடிபடலன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்கலாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/2/2026 ஸ்ரீசக்தி SS506க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.